நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேத்துல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தமிழக தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 8 பேர் கொண்ட ஒரு கும்பல் பார்த்தோம் அப்படின்னா, அவர் புதுசா கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்திலே வச்சு அவர் கொலை பண்ணியிருக்கிறது அப்படின்றது தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப பெரிய சலசலப்புகள் அப்படின்றத எழுப்பி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ திமுக பீரியட் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசியல் கொலைகள் அப்படின்றது அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளா இருந்தாலும் சரி, இல்லை கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் சரி, அவங்களுடைய கண்டனங்கள் அப்படின்றத எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோல யார் இந்த ஆம்ஸ்ட்ராங், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி அப்படின்றது என்ன, அதை தாண்டி இவருடைய கொலை இருக்கு இல்லையா, இவருடைய கொலைக்கு பார்த்தோம் அப்படின்னா 2015 நடந்த ஒரு கொலை தான் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆருத்ரா கோல்டு ஸ்கேம் இருக்கு இல்லையா, அதுவும் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி நின்று பல போராட்டங்கள் அப்படின்றத பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியா மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் மேலேயும் கிட்டத்தட்ட 8-9 கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யார் இந்த ஆம்ஸ்ட்ராங், எதனால கொல்லப்பட்டாரு, அவருடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி A to Z இந்த வீடியோல பேச போறோம். ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அவரை கொன்னதா போய் இப்ப சரண்டர் ஆயிருக்கக்கூடிய 8 பேர்ல பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷனுடைய தம்பியான புன்னை பாலா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கொலையை முன்னின்று பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு போலீஸ் வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புன்னை பாலா எதுக்காக வந்துட்டு கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இல்லையா, லாஸ்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவுடி கொலை செய்யப்பட்டாரு. அவர் தான் ஆற்காடு சுரேஷ், பிரபலமான ரவுடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆற்காடு சுரேஷனுடைய கொலையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்துட்டு தொடர்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஆற்காடு சுரேஷனுடைய கொலை வழக்கே அப்படின்றதே பார்த்தோம்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில வட சென்னையில மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பாம் சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய தம்பியான தென்னரசு அப்படின்றவரை பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவங்க கேங் வந்துட்டு கொலை பண்ணாங்க 2015 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, அது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2015ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ 2015 to 2024 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் முன்பகை தான் இந்த கொலைக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாம் சரவணன் இருக்கார் இல்லையா, அவருடைய தம்பியான தென்னரசுவை பார்த்தோம் அப்படின்னா ஆற்காடு சுரேஷ் வந்து கொலை பண்றாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பாம் சரவணன் இருக்கார் இல்லையா, ஒரு கேங்கை செட் பண்ணி ஆற்காடு சுரேஷை லாஸ்ட் இயர்ல கொலை பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல எங்க ஆம்ஸ்ட்ராங் உள்ள வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாம் சரவணன் செட் பண்ண அந்த கேங் இருக்காங்க இல்லையா, ஸோ ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ண அந்த கேங்குக்கு நிதி உதவியா இருந்தாலும் சரி, இல்லை தங்குறதுக்கு இடமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய மறைமுகமான உதவிகள் அப்படின்றத ஆம்ஸ்ட்ராங் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆற்காடு சுரேஷ் தம்பியான புன்னை பாலா இருக்கார் இல்லையா, அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பார்த்தோம் அப்படின்னா புன்னை பாலா இருக்கார் இல்லையா, புன்னை பாலா முக்கியமான குற்றவாளி அப்படின்றதுனால அவருடைய வாதங்கள் அப்படின்றது தான் இந்த கொலை எதனால நடந்துச்சு அப்படின்றத உறுதிப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆற்காடு சுரேஷனுடைய கொலையில பார்த்தோம் அப்படின்னா அந்த ரவுடிகளுக்கு வந்துட்டு தங்குறதுக்கு இடமும் நிதியும் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கொடுத்தாரு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ஆற்காடு சுரேஷனுடைய கொலை இருக்கு இல்லையா, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் பார்த்தோம்னா ஆற்காடு சுரேஷ் இறந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டாச்சு. பட் ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய பர்த்டேக்கோ இல்லை இறப்பு நாளுக்கு முன்னாடியோ வந்துட்டு அவரை கொன்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்துட்டு ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய பிறந்த நாள் அப்படின்றதுனால அந்த நாள்ல வச்சு ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ஆற்காடு சுரேஷ் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய கட்ட பஞ்சாயத்துக்கள்ல ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, புன்னை பாலாக்கா இருந்தாலும் சரி, நிறைய கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, ஆற்காடு சுரேஷ் தம்பியான புன்னை பாலாவை பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா கூப்பிட்டு மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புன்னை பாலா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவங்க என்ன கொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள வந்துட்டு கொண்டுட்டேன், ஏன்னா அவர் என்ன கூப்பிட்டு அப்படி மிரட்டினதுனால பார்த்தோம் அப்படின்னா இப்போ என் ஒய்ஃபும் என் கூட இல்லை, அவங்க பயந்துட்டு அவங்க தனியா போயிட்டாங்க, ஒரு பக்கத்துல என் அண்ணனும் இல்லை, என் ஒய்ஃபும் இல்லை. ஸோ என் லைஃப்ல 2 முக்கியமான விஷயங்கள், 2 முக்கியமான மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கால நான் இழந்திருக்கேன், அதனால தான் நான் அவங்களை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆருத்ரா கோல்டு ஸ்கேம் இருக்கு இல்லையா, அதுல பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா போராடி பல விஷயங்கள், பல பஞ்சாயத்துகள் அப்படின்றத பண்ணி ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, குறிப்பிட்ட அளவுல நிதி வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு உயிர் இருக்கு இல்லையா, அவருடைய உயிருக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான மிரட்டல்கள் அப்படின்றது விடுக்கப்பட்டுச்சு. அதுவும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா இப்ப சரண்டரா இருக்கக்கூடிய 8 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொலையாளிகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய சார்பா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆதரவாளர்கள் சார்பா இருந்தாலும் சரி வாதம் அப்படின்றது முன்வைக்கப்படுது. ஸோ அவங்களா வந்து சரண்டரா இருக்காங்க, இதுல ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனால கண்டிப்பா சிபிசிஐடி இருக்காங்க இல்லையா, அவங்க விஷயம் வந்து அவங்களுடைய விசாரணை அப்படின்றது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2015 தென்னரசு அப்படின்றவரை ஆற்காடு சுரேஷ் கொன்னதுக்காக ஆற்காடு சுரேஷை
பார்த்தோம் அப்படின்னா கொல்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி பண்ணியிருக்காரு. அதனால ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டிருக்காரு அப்படின்றதான் இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கொலையை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அயனாவரம் இருக்கு இல்லையா, அயனாவரம் பகுதியில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அங்கிருந்து பெரம்பூர்ல ஒரு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துட்டு டெய்லியும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு போவாரு. ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நோட் விட்டுருக்காங்க. ஏன்னா மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அவர் தனியாக போற ஒரே இடம், அதுவும் டெய்லி போற இடமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடா இருக்கே அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதை பார்த்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருப்பு சட்டை போட்ட ஒருத்தர் நேற்று மட்டும் 2-3 டைம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டை வந்து நோட்டை எடுத்துட்டு போனாரு. அதையுமே நாங்கள் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட சொன்னா இந்த மாதிரி ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. பட் ஆம்ஸ்ட்ராங் அதை சீரியஸா எடுத்துக்கல. யார் வந்து நோட்டை எடுத்துட்டு போனாங்களோ அவன் தான் வெட்டினா, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொன்னதாகவும் சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேங் இருக்காங்க இல்லையா, அந்த கேங்கில் இருக்கக்கூடிய 8 பேருமே வந்துட்டு ஆற்காடு சுரேஷோட தொடர்புடையவர்கள் அப்படின்றதுனால அவருடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த கொலை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, ரொம்பவே வந்து தைரியசாலி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வக்கீலா பல பிரச்சனைகள் அப்படின்றத முன்னெடுத்திருக்காரு. கையில் எப்பயுமே கன் இருக்கும் அப்படின்றது எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் போலீஸ் ஒரு விஷயமும் ஆம்ஸ்ட்ராங் தரப்பு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கன் இருக்கு இல்லையா, அந்த கண்ணை வந்துட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமா நாங்க வாங்கியிருந்தோம். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் திரும்பி கண்ணை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆதரவாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கன் இருந்துச்சு, இல்ல கன் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் கையில இருந்துருந்துச்சு அப்படின்னா அவரால் காப்பாத்திக்க முடியும். அவர் கையில கன் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுதான் இவங்க அவரை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4-5 டைம் பார்த்தோம் அப்படின்னா கிரைம் பிரான்ச்சா இருந்தாலும் சரி, உளவுத்துறையா இருந்தாலும் சரி, செம்பியம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. பட் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா சீரியஸான இஷ்யூவா எடுத்துக்கல. அவருக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்றதும் தரப்படலை. இதனால பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மெத்தன போக்குனால தான் ஆம்ஸ்ட்ராங் இறந்திருக்காரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. பட் போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த தகவலும் வர கிடையாது அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. ஸோ இதுல யார் சொல்றது போய் யார் சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாம மக்கள் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்ட மக்கள் பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா லா படிக்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி பண்ணியிருக்காரு. நிதி ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல கைட் பண்றதுக்கு இல்லையா, கைட் பண்றது மூலியமா இருந்தாலும் சரி, பல உதவிகளை ஆம்ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்க்கு பாலிடிக்ஸில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் வக்கீலுக்கு படித்து முடிக்கிறாரு. 2000வது வருஷத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா தீவிரமான பாலிடிக்ஸ் அப்படின்றதுல இறங்குறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 2006வது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சி இருக்கு இல்லையா, சென்னை மாநகராட்சியில் போட்டி போட்டு கவுன்சிலராக வின் பண்ணுறாரு. 2007வது வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அமைஞ்சங்கரை இருக்கு இல்லையா, அமைஞ்சங்கரையில் பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தேசிய தலைவரான மாயாவதியை கூப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பேரணி அப்படின்றது வந்து நடத்துறாரு. இது அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான பேர் அப்படின்றத வாங்கி தருது. அப்பல இருந்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தமிழக பகுஜன் சமாஜ்வாடி கட்சின்னு இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய நிரந்தர தலைவரா 17 வருஷமா அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ரொம்ப வலிமையான குரலா அறியப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, அவர் கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கண்டனம், ரொம்ப பெரிய கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த குற்றவாளிகள் பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மாயாவதி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல பாமக, விஜயனுடைய கட்சி, கமனுடைய கட்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒட்டு மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இருக்கு இல்லையா, அது சரியா இல்லை அப்படின்னு சொல்லி திமுக மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்கள் மத்தியில பார்த்தோம் அப்படின்னா நல்லவர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்த ஆம்ஸ்ட்ராங் மேல பல வழக்குகள் இருந்தாலும் கூட அது எல்லாத்துல இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். முதல் கட்ட விசாரணை முடிஞ்சிருக்கிறதுனால ஆற்காடு சுரேஷ் இருக்கார் இல்லையா, அவருடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்குறதுக்காக தான் இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இன்னும் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் அப்படின்றது போகும்போது இன்னும் எக்கச்சக்கமான திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.